Praise the Lord. ஸ்தோத்திரம். ஏசாயா 51:11 இந்த வருஷம் வந்த வாக்கு தத்துவம். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அந்த மாதிரி எனக்கு வாக்கு தத்தம் கொடுத்து கடவுள் 492 எடுத்து எங்கள் குடும்பத்துக்கு நல்ல சந்தோஷமாக இருக்க கிருபை தந்தார். அதே போல் அது என்ன தான் நான் எழுதிட்டு வந்துட்டு அதெல்லாம் வராது அப்படின்னு நானே வெறுத்துட்டேன். ஆனாலும் கடவுள் அந்த ஹோப்லெஸ்லேயும் நீ எடுப்ப அப்படின்ட்டு சொல்லிட்டு ஊக்கப்படுத்தி எடுக்க வச்சார். அதே இப்போ லீவில் கொஞ்சம் ப்ரேயர் நின்றுச்சு, ஃபோனு அப்புறம் ஊருக்கு போகிறது அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் ப்ரேயரே பண்ணலையே, எப்படி கடவுள் நம்மளுக்கு நல்லது செய்வார் அப்படின்னு பார்த்தேன். ஆனாலும் கை விட்டது நான் இல்லை, நீ தான் என்னையை விட்டு விலகி போனேன்னு மார்க்கில் ஆண்டவர் காமிச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்க வச்சார். நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. 8 மார்க் விட்டுட்டாரு. எத்தனை மார்க்கு? 492. நாங்களாம் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சப்ஜெக்டில் ஒவ்வொரு மார்க் விட்ருக்காரு. பரவாயில்ல. இந்த மாதிரி படிப்பாளிலாம் நம்ம சபையில் இருக்கிறாங்க. ஆமென். நல்லையிலே சொல்லுங்கள். நியூஸ் பேப்பரில் ஃபோட்டோ வந்துருச்சு. மார்னிங் ப்ரேயரு. அவங்க அம்மா டெய்லியும் மார்னிங் ப்ரேயரு. வெள்ளிக்கிழமையில் என் பையனுக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. நீ பண்ணினாலும் ஜெபம் பண்ணினாலும் உங்கள் அம்மா பண்ணுற ஜெபம். அதனால் நான் பிரசங்கத்தில் அடிக்கடி சொல்லுவேன், தாயினுடைய ஜெபத்தினால பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வருகிறது. நிறைய தாய்மார்கள் வர்றதில்லை. ஸ்தோத்திரம். அந்த ஒரு ஆத்மா ஜெபம் பண்ணனால நல்ல மதிப்பெண்கள். அடுத்து பாப்பாவா நீங்கள் வாங்க. எல்லாரும் நம்ம சர்ச்சில் படிப்பாளிகள் தான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த வருஷம் 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதினேன். இந்த வருஷத்தை நல்லபடியாக முடிக்க கர்த்தர் கிருபை செஞ்சார். எனக்கு என்னதான் பலவீனம் இருந்தாலும் அது எல்லாமே எடுத்து போட்டு இந்த வருஷத்தை நல்லபடியாக முடிக்க கிருபை செஞ்சார். எக்ஸாமில் 461 எடுக்க கர்த்தர் கிருபை செஞ்சார். அல்லேலூயா. கைகளை தட்டி உற்சாகப்படுத்துவோமா. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் 3rd ரேங்க் எடுக்கவும் கர்த்தர் கிருபை செஞ்சார். அதற்காக ஒருத்தருக்கு கோடான கோடி நன்றி. ஸ்தோத்திரம். 12th யார் எழுதல? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. என்னையும் கிருபையாய் சாட்சியாய் நிறுத்தின தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். யாவரும் அறிந்தது போல நான் துபாய் பட்டணத்திலே கடந்த 10 ஆண்டுகளாக வசித்து வருகிறேன். யாரும் அறிந்தது போல கடந்த சில நாட்களாக இந்த ஈரான் துபாய் வாரினாலே அது துபாய் வெகுவாய் பாதிக்கப்பட்டது. ஆனாலும் கர்த்தர் என்னை கிருபையாய் காத்தார். நான் இருக்கிற இடத்திலிருந்து ஒரு 150 கிலோமீட்டருக்கு அப்பால் பயங்கர குண்டுகளும் மிசைல்ஸும் ஹிட்டானது. ஆனாலும் கர்த்தர் என்னை கிருபையாய் காத்தார். அது மட்டும் இல்லாமல் அதிக பேர் துபாய் பட்டணத்திலிருந்து இந்தியாவுக்கு திரும்பி வந்தனர். ஆனாலும் கர்த்தர் கிருபையா என் வேலையை பாதுகாத்து, என் குடும்பத்தை பாதுகாத்து, என் குழந்தையை பாதுகாத்து கர்த்தர் இம்மட்டும் நடத்தி வந்தார். எனக்காய் என் குடும்பத்திற்காய் ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி ஏறெடுக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாக. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். என்னில் அடங்கா நன்மைகள்
உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். சத்யவேதத்தின் ஏகமைந்தனே, விசுவாசிப்பேன் உம்மையே. சத்யதேவத்தின் ஏகமைந்தனே, விசுவாசிப்பேன் உம்மையே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு விசேஷித்தமான ஒரு நாள். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. தெரியும்னு சொன்னவன் கையில் உயர்த்துங்க பார்ப்போம். இப்போ நிறைய விசுவாசிகளுக்கு தெரியல. ஸ்தோத்திரம். உங்களுக்கு என்ன லீவ் விட்டா ஆமேன் எல்லாமே மறந்து போயிடுது. மறுபடியும் ஜூன் மாதம் தொடங்கினா தான் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். இன்றைக்கு வந்து பெண்டிகாஸ்டல் சண்டே, பெந்தகோஸ்தே ஞாயிறு. அல்லேலூயா. பெந்தகோஸ்தே அப்படிங்கிறது ஒன்றும் புதுசாக வந்தது கிடையாது, ஏற்கனவே இருக்கிற ஒன்று தான். அதனால் இன்றைக்கு செய்தியும் இந்த பெந்தகோஸ்தே நாள், இதனுடைய முக்கியத்துவம் என்ன, ஏன் நம்முடைய சபைகளிலே இந்த நாளை அனுசரிக்க வேண்டும், மறுபடியுமாக தேவன் வருகிற நாட்களிலே நம்மளை கொண்டு செய்ய போகிற காரியம் என்ன என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பெந்தகோஸ்தே அப்படின்னு சொன்னால் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது பஸ்கா, பாஸ் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம். பஸ்கா அனுசரித்து 50வது நாளிலே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் செலிப்ரேஷன் ஆஃப் த ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பண்டிகையை கொண்டாடுவார்கள். அந்த பண்டிகைக்கு பேர் தான் பெந்தகோஸ்தே. ஒரு நம்ம பொங்கல் கொண்டாடுற மாதிரி ஒரு செலிப்ரேஷன். ஒரு இத்தனாவது நாள் நம்ம தை பிறந்ததா, தை முதலாம் நாள் நம்ம என்ன பண்ணுறோம், பொங்கல் கொண்டாடுறோம். தை பிறந்தா எல்லாம் பிறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி பறக்குதோ இல்லையோ, ஆனால் எல்லாரும் கொண்டாடுறாங்க, ஒரு பண்டிகை. அப்போ பெந்தகோஸ்தே அப்படிங்கிறது வந்து ஒரு புதுசாக வந்த ஒரு வார்த்தை அல்ல, ஒரு கிரேக்க வார்த்தை. பெண்டிகாஸ்தே அப்படிங்கிற ஒரு கிரேக்க வார்த்தை. அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால் 50. என்னன்னு சொல்லுங்க, 50. அதுதான் அதனுடைய அர்த்தம். பென்டானா 5. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அதில் வந்து பென்டா அப்படிங்கிறது வந்து 5. இன்னும் சொல்லணும்னா மேக்ஸில் பாருங்கள், பென்டகன் அப்படின்னு சொல்கிறோம். பென்டகன் அப்படின்னா 5 இது இருக்குது, 5 முகங்கள் இருக்கிறது, சைடு இருக்குது, ஃபேஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இது 50வது அப்படிங்கிறத தான் பெந்தகோஸ்தே அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார்கள். ஒரு பண்டிகையை வைத்திருந்தார்கள். இது பழைய ஏற்பாட்டிலே இருந்துச்சு.
புதுசாக வந்ததே கிடையாது. யூதர்களுக்கு பெந்தகோஸ்தே என்பது ஒரு பண்டிகையின் நாள். இது வர வர என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்துக்கு பிறகு, இயேசு கிறிஸ்து என்றைக்கு பூமிக்கு வந்தாரோ, ஊழியத்தை தொடங்கினாரோ, அவர் திரும்ப திரும்ப சொன்ன ஒரு காரியம் நம்ம மறந்து போகக்கூடாது. என்ன சொன்னார்னா, நீங்கள் காத்திருங்கள், நான் ஒரு தேற்றளவாளனை அனுப்புவேன். அப்படின்னா, ஐ வில் நெவர் லீவ் யூ ஆஸ் ஆர்ஃபன்ஸ். நான் உங்களை அனாதைகளாய் விட்டு செல்ல மாட்டேன். என்னடா வந்தார், ஊழியம் பண்ணார், அப்புறம் சிலுவையில் மரித்தார், உயிர்த்து எழுந்தார். உயிர்த்து எழுந்த பிறகு நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு சோக நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. அதுக்கு தான் அவர் என்ன சொல்கிறாரு, நான் போனாலும் ஐ வில் சென்ட் அ கவுன்சிலர், உங்களுக்காக ஒரு தேற்றளவாளனை நான் உங்களுக்காக அனுப்புவேன், அவர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவார். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து போயிட்டாரு. போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு, நீங்கள் காத்திருங்கள். அப்போது இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக இந்த நாள் மாட்டுது. எந்த நாள்? இயேசு கிறிஸ்து. நல்லா பாருங்கள், பஸ்காலிருந்து 50வது நாள் பெந்தகோஸ்தே. அதே போல் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து, ஈஸ்டர் சண்டேலிருந்து 50வது நாள் கரெக்டாக என்ன வருது? பெந்தகோஸ்தே வருது. எல்லாமே சிம்பாலிக்காக இருக்குது பாருங்க. பஸ்காலியும் அவர் என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை இரத்தத்தை நமக்காகவும், தன்னுடைய சரீரத்தை அப்பமாக நமக்காகவும் என்ன பண்ணுறாரு, நான் பிற்கப்படுகிற சரீரம், உங்களுக்காக நான் பிட்டு கொடுக்கிற சரீரம், உங்களுக்காக நான் சிந்துகிற ரத்தம், அப்படி தான் வருது. கரெக்டாக சிம்பாலிக்காக கரெக்டாக வருது. அப்போ 50வது நாள் அந்த பண்டிகை நாளிலே எல்லாரும் மேல் வீட்டு அறையில் ஏறுறாங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 2, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துக்கு போவோம். ரொம்ப முக்கியமான ஒரு வேத பகுதி, உலகத்தை மாற்றின ஒரு வேத பகுதி, சபைகளை மாற்றின ஒரு வேத பகுதி. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, வாசிங்க, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிச்சு. அல்லேலூயா. இப்போ பெந்தகோஸ்தே என்னும் நாள், அதனால தான் சொன்னேன், பெந்தகோஸ்தே என்பது ஒரு புதிய டேர்ம் கிடையாது, ஏற்கனவே இருந்தது தான். அப்போது நம்மளை புதுசாக யாரும் பார்க்கவே கூடாது. பெந்தகோஸ்தே சபைனா இவங்க புதுசாக ஆரம்பிச்சுட்டு அல்லேலூயா அல்லேலூயாங்கிறாங்க. இது நம்ம ஒன்றும் ஆரம்பிக்கல, இது ஏற்கனவே இருந்தது தான். அல்லேலூயா. அதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், பெந்தகோஸ்தே அப்படிங்கிறது ஒரு புதிய வார்த்தை அல்ல, ஆல்ரெடி இருந்த ஒரு பண்டிகை. அதுக்கு அர்த்தம் என்ன? 50வது நாள். அல்லேலூயா. 50ன்னு அர்த்தம். அடுத்து அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு மேல் வீட்டு அறையில் ஏறுகிறார்கள். இவர்களெல்லாம் எது ஏறுறாங்க அப்படின்னு சொன்னால், கர்த்தர் காத்துருங்கன்னு சொன்னார். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இயேசு கிறிஸ்து மேலே ஏறி போயிட்டாரு. இப்போ நம்ம இருக்கிறோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற தீர்மானம் செய்யலாம். அப்போது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவங்க எல்லாம் முதல் சபையாக என்ன பண்ணுறாங்க, அந்த மேல் வீட்டு அறையில் கூடுறாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு சர்ச்சு. அதுக்கு முன்னாடி டேபர்நேக்கல் தான். டேபர்நேக்கல்னு சொன்னால் ஆசரிப்பு கூடாரம், அது யூதர்கள் கூடுகிற அந்த கூடாரம், அதனுடைய முறையே வேற. இப்போ இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு எல்லாத்தையும் மாற்றிட்டார். எல்லாரையும் மாற்றின பிறகு மறுபடியும் இவங்களுக்கு அந்த பழைய டேபர்நேக்கலுக்குள்ளே போய் பலி செலுத்துறதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா இத்தனை வருஷம் அவர் ஊழியம் செய்யும்போது சொன்னதெல்லாம் என்ன, ஓய்வு நாள் அனுசரிக்கலை, சிறை அந்த திரையை என்ன பண்ணிட்டாரு, ரெண்டா கிழிச்சிட்டாரு,
பிரதான ஆசாரியனை மதிக்கவே இல்லை, அவன் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் அவர் மாற்றின பிறகு இவங்க எல்லாம் திருப்பி போய் என்ன பண்ண முடியாது, பழைய சர்ச்சில் போய் உட்கார முடியாது. அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்கிறேன், ஒரு பெந்தகோஸ்தே கிறிஸ்தவனா ஒரு விசுவாசி மாறின பிறகு, பரிசுத்த ஆவியின் நிரப்புதலை பெற்ற பிறகு எப்படி போய் பரிசுத்த ஆவி இல்லாமல் அப்படி இப்படி இருக்கிற ஒரு சர்ச்சில் போய் உக்காந்துருக்குறாங்கன்னு எனக்கே கேள்வியாக இருக்குது. இப்போ பாஸ்டர் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, போகிறதா தான் போட்டோம். ஆனால் அவங்களுக்குள்ள உண்மையாலுமே பரிசுத்த ஆவி நிரப்புதல் இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்களே கேட்டு பார்க்கணும், யோசித்து பார்க்கணும். ஏன்னா இவங்களுக்கு யாருக்குமே என்ன இல்லை, பரிசுத்த ஆவியை அந்த அந்த ஆண்டவருடைய சத்தியத்தை உபதேசத்தை கேட்ட பிறகு பழைய சடங்காச்சாரத்துக்கும் பழைய ஒரு சபைக்கும் ஒரு பழைய முறையில் நடக்கிற ஒரு ஆராதனைக்கும் போகிறதுக்கு இவங்களுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. ஒரு ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சிலிருந்து ஒரு ஆங்கிலிக்கன் சர்ச்சிலிருந்து வெளியே வந்துட்டோம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோன்னு பிறகு நம்ம சொன்ன பிறகு ஆண்டோடைய சத்தியத்தெல்லாம் ஏற்றுக்கொண்ட பிறகு சில வழிபாடு இல்லை, அது இல்லை, இது இல்லை, அந்த எழுதி படிக்கிற ஜபம் இல்லை, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சாச்சு, சடங்காச்சாரத்தை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சாச்சு, எதுவுமே தேவையில்லை. நம்ம உண்மையாக ஜீவனுள்ள தேவனை ஆவியில் ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்த பிறகு நான் மறுபடியும் போய் அங்கே உட்காந்து பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பரமபிதாவேன்னு சொல்லுவேன்னா என்ன அர்த்தம்? அது என்ன விசுவாசிக்கு அழகா? இப்போ இவங்களுக்கு யாருக்குமே திரும்பி போக மனசு இல்லை. அந்த திரை வந்து கிழிக்கப்பட்டுருச்சு. அல்லேலூயா சொல்லுங்கள். போய் பலி செலுத்துறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. இயேசுவே பலியான பிறகு, பலியாக ஒப்பு கொடுத்த பிறகு மறுபடியும் போய் பலி செலுத்துவானா? அதனால தான் மேல் வீட்டு அறையில் ஏறுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அங்கே தான் சர்ச்சை ஆரம்பமாகுது. மேல் வீட்டு அறையில் ஏறின பிறகு எல்லாரும் கூடி உட்காந்துருக்குறாங்க. இப்போ எப்படி நடத்தணும் ஆராதனையை? ஏன்னா அங்கே வந்து ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் இருக்குது. இன்றைக்கி பிரசங்கம் நல்லா கேட்கணும். ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் யார் எழுதி கொடுத்தா? மோசே எழுதி கொடுத்தாரு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அதுதான் ஆர்டர் ஆஃப் சர்வீஸு. இயேசு கிறிஸ்துவே ஒரு 2 வார்த்தை பிரசங்கம் பண்ணலான்னு என்ன பண்ணார், மைக்கை வாங்கி இந்த வார்த்தை இன்று நிறைவேறினது அப்படின்னு சொன்னோன்னா மைக்கை பிடிங்கிட்டானுங்க. தம்பி போய் உக்காருப்பா, வாங்கிட்ட நாங்கள் இனிமேல் மைக் கொடுக்க மாட்டோம், நீ விட்டா என்ன பண்ணிடுவா, எங்களையெல்லாம் காலி பண்ணிடுவா, போய் உக்காரு. இதுதான் யூதர்களுடைய சபை. சரியா? வெளியே வியாபாரம் நடக்குது, உள்ள இவர் போய் என்ன பண்ணுறாரு, நான் தான் மேசியான்னு சொல்ல போகிறாரு, மைக்கை பிடிங்கிட்டானுங்க. நீ போய் உக்காரு, எதுவும் என்ன பண்ணாத, இனிமேல் பேச. வெளியே வந்துட்டார், அவ்வளோ. அதுக்கு மேலே அந்த சர்ச்சுக்கு போகிறதுக்கு அவருக்கு இஷ்டமே இல்லை, வேணான்னு வெளியே வந்துட்டார். கடைசியில் ஒரு நாள் போய் எல்லாத்தையும் தள்ளி விட்டார், அது வேறு விஷயம். போய் என்ன பண்ணார், வெளியே போய் சாட்டை எடுத்து அடித்து எல்லோரும் தள்ளி விட்டார். ஆக மொத்தத்தில் யூதர்களுடைய சபைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கும் சரியான ரிலேஷன்ஷிப்பு இருந்ததே கிடையாது. அவருக்கு பிடிக்கவே இல்லை. இப்போ என்ன ஆயிடுச்சு, இவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது பழைய ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் நமக்கு வேண்டாம். ஏன்னா பழைய ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் யாருடைய ஆர்டர் ஆஃப் சர்வீஸு? யூதர்களுடைய ஆர்டர் ஆஃப் சர்வீஸ். இப்போ யூதர்களும் வந்தாச்சு, கிரேக்கர்களும் வந்தாச்சு. எல்லாரும் வந்த பிறகு எப்படிப்பா ஆராதனை நடத்துறது? யாருப்பா நமக்கு பாஸ்டர்? பிரதான ஆசாரியனையும் கூட்டிகிட்டு வர முடியாது. ஏன்னா அவன் என்ன பண்ணிட்டான், இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக பண்ணது எல்லாம் யார்? இந்த இவனுங்க தான், அண்ணா காய்பா தான் எல்லா வேலையும் பண்ணது. கொண்டு போய் சிலுவையில் ஒப்பு கொடுத்ததே இவனுங்க தான். மறுபடியும் போய் அவங்கள கூட்டிகிட்டு வர முடியுமா? நம்மளாவது சிஎஸ்ஐலேருந்து ஐயரை கூட்டிகிட்டு வந்துடுவான். பாஸ்டர் நீங்கள் 5 நிமிஷம் உட்காருங்க, ஏதோ வந்துட்டார், அவர் அங்கி போட்டிருக்கிறாரு, அந்த அங்கிக்காவது நம்ம மரியாதை. இவங்க அங்கேயும் பார்க்கல, விட்டானுங்க. மேலே ஏற்றுனதுக்கு பிறகு இவன் எவனும் வரவே கூடாது. அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். பழைய பிரதான ஆசாரியன் எவனுமே உள்ளே வரக்கூடாது. இப்போ எப்படி ஆராதனை நடத்துறது? இவங்க உக்காந்த உடனே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடுகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டு நிரப்பிச்சு. அவங்க அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லி உட்காந்துருக்கும்போது
பெரிய ஒரு காற்று, யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பலத்த ஒரு காற்று, கிரேட் விண்டுன்னு போடப்பட்டிருக்கு. பலத்த காற்று வந்து அப்படியே சத்தமாக. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்பிரிச்சுவலாக நடக்குது அப்படின்லாம் இல்லை, இது வந்து ஒரு ஃபிசிக்கலாக நடக்கிற ஒன்று. அதனால தான் சொல்கிறோம், இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதல் என்பது நம்ம கண்கூடாக பார்க்க முடிகிற ஒரு காரியம். எல்லாரும் பார்க்குறாங்க. ஒரு பெரிய காற்று, ஒரு சூறாவளி காற்று மாதிரி என்ன பண்ணுது, ஒரு காற்று வந்து என்ன பண்ணுது, அவங்க உட்காந்துருந்த வீடு முழுசு என்ன பண்ணிட்டு நிரப்பிட்டு, அது அந்த காற்று வந்து அவங்க மேலே படும்போது இது வெளியிருந்து வர்றது. இது வந்து அவங்க படுத்து தூங்குனாங்க, கனவுல வந்துச்சு, இல்லை வந்து தரிசனமாக நடந்துச்சு அப்படிலாம் கிடையாது. இப்போ எப்படி அந்த சரீரத்தில் இருக்கிறாங்களோ ஒரு ஃபிசிக்கல் பாடியில் ஒரு ஃபிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை அவங்க என்ன பண்ணுறாங்க, உணர்றாங்க. அப்போது ஒரு அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. இது வந்து நாவுகளை பற்றி விசேஷமாக குறிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து பார்க்கும்போது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். இப்போ அந்த காற்று வந்த பிறகு என்ன நடக்குது, அக்னிமயமான நாவு அப்படின்னா ஃபயர், வெறும் டங்ஸ்ன்னு சொல்லப்படலை. அப்போ அக்னிமயமான நாவு அப்படின்னா டங்ஸ் வித் ஃபயர். அப்போ அவங்களுக்குள்ள அந்த அக்னியை என்ன பண்ணுறாங்க, அவங்க எல்லாரும் உணர்கிறார்கள். ஒரு காற்று அடிக்குது, காற்று அடிக்கிறது மட்டும் கிடையாது, அடுத்தது ஒரு அக்கினி அவங்களுக்குள்ள என்ன பண்ணுது, பற்றி எரிகிறது. அவங்களுக்குள்ள ஒரு விதமான ஒரு உஷ்ணமான ஒரு உஷ்ணத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, உணர்றாங்க. நல்லா குழுகுழுன்னு நிற்கிறதுக்கும் நீங்கள் வந்து அக்னி பக்கத்தில் போய் நிற்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அக்னிமயமான அதை வந்து என்ன பண்ணுறாங்க, உணர்கிறார்கள். அப்போ வந்து பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே, இப்போ வந்து வரம் கிடைக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த காற்று அடிக்கும்போது அந்த அக்னியை அவங்க உணரும்போது அவங்களுக்குள்ள என்ன உண்டாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆவியானவர் தங்களுக்கு கொடுக்கிற வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். இப்போ ஆதியில் அந்த மேல் வீட்டறையில் நடந்த சம்பவம் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பாஷையை பேச தொடங்கினாங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு ஊற்றப்பட்ட போது தமிழ்காரன் தெலுங்கு பேசுகிறான், தெலுங்குக்காரன் மலையாளம் பேசுகிறான், மலையாளத்துக்காரன் ஹிந்தி பேசுகிறான். ஆச்சரியமாக இருக்குது. இப்போ இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், இவர்கள் எல்லாருக்குள்ளேயும் தேவன் ஒற்றுமையையும் ஒரு மனப்பாட்டையும் கொடுத்திருக்கிறார் என்பதை என்ன பண்ணுது, குறிக்குது. ஏன்னு சொன்னால் அப்போஸ்தலர்களுக்குள்ள சர்ச்சு பாலிட்டிக்ஸ் இல்லை. அந்த முன்னாடி வந்தாங்க பாருங்கள், மேல் வீட்டறையில் உட்காந்துருக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் எந்த எதிர்பார்ப்போடு வரல, அவங்களுக்குள்ள எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் கூடினாங்க. என்னன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தை நாம் என்ன பண்ண வேண்டும், தொடர வேண்டும். யாருக்கும் வந்து சம்பாதிக்கணுங்கிற ஆசையில், யாருக்கும் வந்து தலைவராகணும் அப்படிங்கிற ஆசையில், யாருக்கும் வந்து நம்ம வந்து இந்த இடத்துலலாம் போயிட்டு அடுத்த அற்புதம் அடையாளம்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஆசையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒருமனப்பட்டு எல்லாருக்கும் ஒரே ஒரு நோக்கம்தான், ஒன் பர்பஸ் அப்படின்னு சொன்னால், டு கண்டினியூ த மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து செய்த ஊழியத்தை நாம் தொடர வேண்டும். இதில் யாரும் தலைவர் கிடையாது, பொருளாளர் கிடையாது, செயலாளர் கிடையாது, எதுவுமே கிடையாது. சீஷர்கள் இருக்கிறாங்க, அடுத்து விசுவாசிகள் இருக்கிறாங்க, இயேசுவை பின்பற்றுகிறவங்க இருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தை தொடர வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு ஒருமனப்பட்டு அந்த மேல் வீட்டு அறையில் அவர்கள் கூடின போது
பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர்களை நிரப்பினார். அல்லேலூயா. 6ஆம் வசனத்துக்கு போவோம். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடினாலே கலக்கம் அடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிறவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்டிருக்கிறோமே, இது எப்படி? அல்லேலூயா. அப்போ ரொம்ப கிளியர். அன்றைக்கு பேசின அந்நிய பாஷை என்பது புரிந்து கொள்ளக்கூடிய ஒருத்தர் இன்னொருத்தருடைய மொழியை என்ன பண்ணுறாங்க? பேசுகிறார்கள். இப்போது இப்போ பேசுகிற அந்நிய பாஷைக்கு அப்போ பேசின அந்நிய பாஷைக்கு வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கு இது நடக்குதா அப்படின்னு சொன்னால் நான் பின்னாடி சொல்கிறேன். இது எப்படி மாறிச்சு அதையும் நான் சொல்கிறேன். ஆனால் அன்றைக்கு முதல்ல மேல் வீட்டறையில் இறங்கின அந்த அபிஷேகத்தினால் உண்டான ஒரு மிகப்பெரிய காரியம் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒருத்தர் இன்னொருத்தர் பாஷையை பேசுகிற ஒரு நாவுகளை கர்த்தர் கொடுத்தார். எதுக்காக இது நடந்திருக்கணும்? யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் வெறும் அந்த இடத்திலே முடிஞ்சிடக்கூடாது. எருசலேமிலையும் சமாரியாவிலும் யூதேயாவிலும் இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் முடிஞ்சிடக்கூடாது. டு தி எண்ட்ஸ் ஆஃப் தி எர்த். மத்தேயு எழுதின சுவிசேஷம் கடைசி பகுதியை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பூமி எங்கும் என்ன பண்ண வேண்டும்? பூமி எங்கும் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? இந்த கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்ப்பார் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே என்ன பண்ணுறாரு? ஒவ்வொருத்தருடைய பாஷைகளை ஒருத்தர் மாற்றி பேச அவங்கள அபிஷேகம் பண்ணுகிறார். அன்றைக்கு ஸ்பெசிஃபிக்காக கிடைச்சது ஒரு விசேஷித்த கிஃப்ட்டு. ஏன்னு சொன்னால் அன்னைக்கு அது தேவை. அல்லையிலே சொல்லுங்கள். அன்னைக்கு டிரான்ஸ்லேட்டர்லாம் கிடையாது. அன்னைக்கு போய் யாரும் ஒரு பாஷையை இன்னொரு பாஷையை உட்காந்து படிக்க முடியாது. அதுக்கு ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அப்போ அந்த காலத்தில் பேப்பர் வச்சு ஒருத்தர் எழுதுனானாவே பெரிய அளவன். வேத புஸ்தகத்தை எழுதியிருக்கிறவங்க ஓலையில் தான் எழுதியிருக்கிறாங்க. ஸ்க்ரால்ஸில் எழுதி வைப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் படம் பார்க்கும்போது இப்படி திறப்பாங்க, இப்படி மூடுவாங்க. புக்கு கூட கிடையாது அந்த காலத்தில். பேப்பர்ஸ் கூட சரியான பேப்பர் என்ன பண்ணப்படலை, உருவாக்கப்படலை. பள்ளிகள் ஸ்கூல்ஸ் கிடையாது பெருசாக. ஆசிரியர்கள் ரொம்ப பெரிய அளவில் கிடையாது. அப்போ இப்பேற்பட்ட காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? நீட் ஆஃப் த ஹவர் என்னன்னு சொன்னால், அன்றைக்கு தேவை என்னன்னு சொன்னால், இந்த பாஷைகள் வெவ்வேறு பாஷைகள் இருக்கிறவங்க எல்லாத்தையும் தாண்டி சுவிசேஷம் என்பது செல்ல வேண்டும். அன்றைக்கு அந்நிய பாஷை அவங்களுக்கு என்னன்னு சொன்னால், ஒருத்தன் இன்னொருத்த பாஷையை பேசுறது. அப்போ என்ன பண்ணுவான்? போவான், நிற்பான், ஜனங்களெல்லாம் கூடியிருப்பாங்க. எப்படி அவங்கள புரிய வைக்கிறது? அந்நிய பாஷையில் நிரம்பி ஜெபம் பண்ணுவான். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவனை அறியாமலே அவங்களுடைய பாஷைகளை பேசுவான். அப்போ அந்த பாஷைகளை பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் சுவிசேஷத்தையும் சத்தியத்தையும் என்ன பண்ணிடுவார்? ஃபுல்லாக அந்த ஜபத்திலே அவன் அந்நிய பாஷையில் நிரம்பி அவன் பிரசங்கிக்கும் போதே எல்லாம் அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். உடனே எல்லோரும் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. இப்போ அதுக்கப்புறம் அவங்க உட்கார வச்சு என்னமோ எப்படியோ என்ன பண்ணிக்குவாங்க, மீதி காரியத்தெல்லாம் அவங்க செயல்படுத்திக்குவாங்க. ஆனால் முதல்ல ஒரு மிஷனரி, ஒரு ஊழியக்காரன் ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்கு அனுப்பப்படும் போது அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால், அவனை புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால், ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னால் பாஷை. அல்லேலூயா. அந்த பாஷை இல்லைன்னா இவன் போய் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் என்ன பண்ணுறது? பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும் போது ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பாஷைகளை என்ன பண்ணுறாரு? பேச வைத்தார்.
அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நெருப்பு, ஏன் அவங்க நெருப்பை உணர்ந்தாங்க அப்படின்னு சொன்னால், இந்த நெருப்பு எதை உணர்த்துதுன்னு சொன்னால் பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவன் அவர்களோடு நேரடியாக இருக்கிறார். நான் நேரடியாக வானத்திலிருந்து உங்கள் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத வெளிப்படுத்துவதற்காக தான் இந்த நெருப்பின் நாவுகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. சீக்கிரமா வாசிங்க. யாத்திராகமம் 3:2. ஒரு முற்செடி நடுவிலிருந்து உண்டான எப்படி தரிசனமாகிறார் மோசேவுக்கு? அக்கினியில் என்ன பண்றாரு? தரிசனமாகிறார். அந்த அக்கினி எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, தேவன் அந்த இடத்துல இருக்கிறார் என்பதை குறிக்கிறது. அடுத்து யாத்திராகமம் 24:17 வாசிங்க. யாத்திராகமம் 24:17. மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்னியை போல் இருந்தது. அக்னி எதை குறிக்கிறது? தேவன் அங்கே இறங்கி வந்திருக்கிறார் என்பதை குறிக்கிறது. உன் நடுவே தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். அவருக்கு உருவம் கிடையாது. ஆனால் அந்த அக்னி என்ன பண்ணுது? தேவனுடைய பிரசன்ஸ், ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவர் அந்த இடத்தை நிரப்பி இருக்கிறார் என்பதை அடையாளப்படுத்தி காட்டுகிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 12:29. புதிய ஏற்பாட்டில் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறாரே. நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறார்? அப்போ என்றைக்குமே ஃபயர், அக்னி என்பது அது தேவனை குறிக்கிறது. தேவனுடைய பிரசன்ஸ், பரிசுத்த ஆவியானவர் ஏன் அக்னியை போல இறங்கி வந்தான்னு சொன்னால், அங்கே ஆண்டவரே இறங்கி வந்திருக்கிறார் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக தான் என்னவா இருக்கிறது? அது அக்னியினுடைய அந்த நெருப்பை அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணார்கள்? உணர்ந்தார்கள். இப்போ இது நடந்த பிறகு என்ன ஆச்சு? இந்த பரிசுத்த ஆவியினுடைய நிரப்புதல் வந்த பிறகு என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், எல்லாரும் பல இடங்களுக்கு சென்று ஊழியத்தை செய்கிறவர்களாய் மாறினார்கள். ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் பலன் கொடுத்து, பயந்து போன பயந்தாங்கோலி பேதுருவை ஒரு மிகப்பெரிய போதகராய் கர்த்தர் மாற்றுகிறார். 3 முறை சேவல் கூவுறதுக்கு முன்பதாக இயேசு எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு ஓடி போன அந்த பேதுரு 3000 பேரை அடுத்த அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3000 பேரை ரட்சிப்புக்குள்ளே நடத்தி ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் சர்ச் பிளான்டர், மிகப்பெரிய தேவனுடைய ஊழியக்காரனாய் சபையை ஏற்படுத்துகிறவனாய் கர்த்தர் அவனை மாற்றினார். அல்லேலூயா. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு பெரிய ஊழியக்காரங்களா, ஒரு தேசத்தை கலக்கிறவர்களாய் பல இடங்களிலே சவால்களை சந்தித்தார்கள். பன்றைக்கு சிச்சுவேஷன் எப்படி இருக்குது? நம்ம கூட நல்லா இருக்கிறோம். ரோமர்கள் கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இயேசு கிறிஸ்து சிலுவையோட முடிஞ்சிருவாருன்னு பார்த்தா, இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இயேசு கிறிஸ்து ஆயிட்டான். அன்றைக்காவது ஒரே இயேசு கிறிஸ்து, இன்றைக்கு யோவான் ஒரு இயேசு கிறிஸ்து, பேதுரு ஒரு இயேசு கிறிஸ்து, இவன் ஒரு இயேசு கிறிஸ்து, அவன் ஒரு இயேசு கிறிஸ்து, எல்லாரும் ஒவ்வொரு இயேசு கிறிஸ்து. எல்லாத்துக்கும் மேல சவுலாய் இருக்கிற ஒரு மனுஷன் பவுலாய் மாறிவிட்டான். அதுக்கு மேல பிஜேபியிலேருந்து ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டு பாஸ்டரானா எப்படி இருக்கும்? அன்னைக்கு அது நடந்துச்சு. ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர், ஒரு சீஃப் மினிஸ்டர், பிஜேபி ஆளுகிற ஒரு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு யோகியே மாறுறாருன்னு வச்சுக்கோமே, திடீர்னு பரிசுத்தாவை அடித்து கீழே தள்ளி அதே போட்டிருக்கிற அது என்னது
அதே காவி உடையில் அதே ஆள் மேலே ஏறி உக்காந்து இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்தார், என்னை சந்தித்தார், பரிசுத்த ஆவி என் மேல் விழுந்தது அப்படின்னு நியூஸ் வந்துச்சுன்னா இந்தியா தேசத்தில் என்ன நடக்கும்? அன்னைக்கு அது நடந்துச்சு. உண்மையாக தான் சொல்கிறேன். பைபிளில் சவுலுக்கு நல்ல ஒரு உதாரணம் இந்தியாவில் யோகி தான் காட்ட முடியும். அதை விட்டால் அமித்ஷாவை சேர்த்திக்கலாம் உள்ள. ஆனால் அவர் அதுக்கு செட் ஆகலை. கொஞ்சம் குண்டாக இருக்கிறார் ஆள். பவுல் கேரக்டர் மாதிரி வரல. ஸ்தோத்திரம். அவரை வேணால் அந்த பவுல் போய் ஒரு ஆளுக்கு ஜெபம் பண்ணுவார் பாருங்க, அதிபதி கொர்னேலியஸ், அந்த கேரக்டரில் சேர்த்திக்கலாம். ஆனால் இவரை பாருங்க இப்படித்தான் ஒரு நல்ல ஒரு கவர்னர். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணார், அந்த மேல் வீட்டு அறை அனுபவத்துக்கு பிறகு அது நடக்கலன்னு சொன்னால், அது நடந்திருக்கலன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவோடைய சுவிசேஷம் இந்த அளவுக்கு பல தேசங்களை தாண்டி என்ன பண்ணியிருக்காது, சென்றிருக்காது. அன்றைக்கு வந்த அந்த நபரில் ஒரு ஆள் தோமா, நம்முடைய இந்திய தேசத்துக்கு வந்த இயேசு கிறிஸ்துவோடைய சீஷன், பரிசுத்த ஆவியில் மேல் வீட்டு அறையில் அபிஷேகத்தை பெற்று இந்திய தேசத்துக்கு வந்து இரத்த சாட்சியாய் மரித்த நபர் யாருன்னு சொன்னால் தோமா. கேரளாவில் வந்துட்டு கேரளாவுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து இரத்த சாட்சியாக மரிச்சிட்டார். அப்போது அதுக்கு நம்ம சாட்சி, இன்றைக்கு நம்ம சாட்சி. அப்போ பெந்தகோஸ்தே என்னும் ஒரு நாளிலே கர்த்தர் செய்த காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு மிகப்பெரிய பரிசுத்த ஆவியின் ஊற்றுதல், அவுட் போரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அந்த மேல் வீட்டு அறையில் கர்த்தர் கொடுத்தார், நிரப்பினார். எல்லாம் சாதாரண ஆர்டினரி பர்சன்ஸ், படிப்பறிவு இல்லாத ஜனம், எல்லாரும் மீன் விற்கிறவங்க. அல்லேலூயா. மீனுக்கு எவ்வளோ மகிமை பாருங்கள். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி ஆளை எடுத்து எப்படி பண்ணியிருக்கிறார். சாதாரணமான ஆட்கள், சாதாரணமான ஆட்கள் மறுபடியும் வலையை எடுத்துகிட்டு போகிறானுங்க. எப்போ? சிலுவைக்கு அப்புறம். மறுபடியும் எங்கே போனாங்க எல்லாரும்? வலையை எடுத்துகிட்டு போயிட்டான், கடலுக்கு போயிட்டான். மறுபடியும் அவங்கள பிடிச்சி எங்கடா போகிறீங்க நீங்கள்? நான் என்ன சொன்னேன், மேல் வீட்டு அறைக்கு போக சொன்னால் வலையை எடுத்துகிட்டு போகிறீங்க. நீங்கள் நிறைய பேர் அப்படி தான், பாஸ்டர் போயிட்டாருன்னா நீங்களும் போயிடுவீங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியினுடைய நிரப்புதல் இல்லை. என்றைக்கு இந்த நிரப்புதலை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோமோ அன்னைக்கு தான் திரும்பி பார்க்க மாட்டோம். அல்லேலூயா. என்றைக்கு பரிசுத்த ஆவி பெற்றவன் வாழ்க்கையில் திரும்பி பார்க்கவே மாட்டான். கேத்தலிக் சர்ச்சாக இருக்கட்டும், சிஎஸ்ஐ சர்ச்சாக இருக்கட்டும், யாராவது திரும்பி போனீங்க இயேசுவின் நாமத்தினால, அல்லேலூயா. ஏன்னா ஆவியை பெற்ற பிறகு எதுக்கு அங்கே திரும்பி போற நீ? என்னத்துக்காக? இப்போ அவன் அந்நிய பாஷையில் நிரம்பி அல்லேலூயான்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆமேன், அல்லேலூயா. யாரு? சிஎஸ்ஐ சர்ச்சு, கேத்தலிக் சர்ச்சோ. மாதா டிவி போட்டு பாருங்க, ஒரு ஆள் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவர் படைத்த வெற்றி 4 இதுன்னு பாடிட்டு இருக்கான். நம்மளும் இங்கே பாடுற பாட்டை அவன் அங்கே பாடிட்டு இருக்கான். அந்த மக்கள்லாம் மாறணும்னு சொல்லிட்டு இங்கே மாறின பிறகு இங்கே உட்கார முடியலன்னு அங்கே தான் போவோன்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும், இந்த சாத்தானை விரட்டப்படணும். அல்லேலூயா. எங்கேயாவது இந்த அப்போஸ்தலர்கள் திரும்பி யூத மதத்துக்கு போனாங்களா? போல. யூத கலாச்சாரத்தை பின்பற்றணும்னு சொல்லி எங்கேயாவது போய் பின்பற்றினாங்களா? இல்லை. பரிசுத்த ஆவியின் நிரப்புதல் அந்த மாதிரி, the outpouring of the Holy Spirit அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றினது. பலன் இல்லாதவர்களுக்கு பலன் கொடுத்தது, தைரியம் இல்லாதவங்களுக்கு தைரியம் கொடுத்தது, ஊழிய வாஞ்சையே இல்லாமல் செத்துப்போன விசுவாசிக்கு ஊழிய வாஞ்சையை கொடுத்தது. எல்லாரும் கூப்பிட்டு மிரட்டுறாங்க, இனிமேல் இயேசுவை பற்றி பேசுனீங்க கொண்டு போய் ஜெயிலில் போடுவோம். அவன் சொல்கிறான், என்ன வேணாலும் ஜெயிலில் போடு, எப்படி வேணாலும் போடு, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறத மட்டும் நாங்கள் நிறுத்தவே மாட்டோம். யார் சார் உங்களுக்கு கொடுத்த தைரியம்? அவனே கேட்குறான், யார் சார் கொடுத்து உங்களுக்கு தைரியம்?
அவன் சொல்கிறான் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்தார். கொண்டு போய் ஜெயிலில் போட்டான். என்னாச்சு? தேவதூதர்கள் வந்து ஜெயிலை திறந்து விட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தேவதூதர்கள் வந்து என்ன பண்ணாங்க? ஜெயிலை திறந்து விட்டாங்க. ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, நான் 50 வருஷம் ஊழியம் செஞ்சுட்டேன். நல்ல வயசானவர், பேர்லாம் சொல்ல மாட்டேன். அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாள் வந்தார், என்ன நல்லா பேசிகிட்டு இருந்தார். 50 வருஷம் ஊழியம் செஞ்சுட்டேன். அவர் பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்களாம், 50 வருஷம் நீங்கள் ஊழியம் பண்ணிட்டீங்கப்பா, உங்களுக்கு ஒரு விழா வச்சு என்ன பண்ணுவோம், கொண்டாடுவோம். 50 வருஷம் ஊழியம் செய்தார் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வர வச்சு நல்லா பெருசாக ஒரு விழா கொண்டாடுவோம் அப்படின்னு வரான். இவர் யோசித்து பார்த்தாராம். யோசித்து பார்த்துட்டு அந்த பசங்கிட்ட சொன்னாராம், நான் 50 வருஷம் ஊழியம் பண்ணேன், ஏன்னா சர்ச்சுக்கு இத்தனை பேர் வரான், ஆனால் இத்தனை பேரும் பாதி பேர் இன்னும் சர்டிஃபிகேட் என்னென்னு வச்சுருக்கிறான், இந்துன்னு தான் வச்சுருக்கிறான். இன்னும் கிறிஸ்துவன்னு கூட என்ன பண்ணல, சர்டிஃபிகேட்டை மாற்றலை. எவ்வளோ பிரசங்கம் பண்ணிட்டேன். இப்போ இவனுங்க சர்டிஃபிகேட்டே மாற்றாமல் இப்படி இருக்கும்போது நான் 50 வருஷமாக என்ன ஊழியம் செஞ்சேன்னு எனக்கே கேட்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பரிதாபமாக சொன்னாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம என்ன தான் பிரசங்கம் பண்ணாலும், என்ன தான் நம்ம வந்து முயற்சி பண்ணாலும் மாற வேண்டியது யாருடைய இருதயம்? அல்லேலூயா சொல்லுங்க. மாற வேண்டியது உங்களுடைய இருதயம் தான். அது யாரால் மட்டும் மாற்ற முடியும்? இப்போ அதுக்கு தான் பாயிண்ட்டுக்கு வரேன். அது யாரால் மட்டும்தான் மாற்ற முடியும்? பரிசுத்த ஆவியானவரால் மட்டும்தான் மாற்ற முடியும். பாஸ்டரால் மாற்ற முடியாது. நான் எவ்வளோ பிரசங்கம் பண்ணி 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 சோதர ஆண்டவரே மாறட்டும், ஆண்டவர் இந்த ஆத்மா மாறட்டும், இந்த ஆத்மா மாறட்டும். நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு உங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்கலின்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வரப்போகிறதில்ல. அதனால தான் பரிசுத்த ஆவியை பெற்ற சபைகள் வளர்ந்து பெருகுகிறது. பரிசுத்த ஆவியை பெற்ற ஊழியங்கள் யாராலையும் நிறுத்த முடியாத அளவுக்கு பெருகி வளர்ந்து செல்கிறது. பரிசுத்த ஆவியே இல்லைன்னு சொல்கிறவன் 10 பேரை வச்சுக்கிட்டு தான் வந்திருக்கான் இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா அங்கே ஒன்றும் மாற்றம் வரப்போகிறதில்ல, யாரும் மாறப்போகிறதில்ல. அவனும் அதே பைபிள் தான் படிக்கிறான், நம்மளும் அதே பைபிள் தான் படிக்கிறோம். என்ன வித்தியாசம்? நம்மளை பரிசுத்த ஆவியானவரை மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது இந்த சம்பவம் அப்படியே நின்று போச்சா? இல்லை, மறுபடியும் அப்படியே மேல் வீட்டு அறையில் இறங்கின பிறகு அப்படியே ஊழியம் போகுது. இந்த சீசர்கள் எல்லாம் போகிறாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் சபைகளை ஏற்படுத்துகிறாங்க. பவுல் சபைகளை ஏற்படுத்துகிறாரு. அப்படியே போயிட்டே இருக்குது. அப்புறம் இந்த ரைஸ் ஆஃப் த கேத்தலிக் சர்ச். இதுக்கப்புறம் தான் இந்த ஆதி அப்போஸ்தலர்கள்லாம் சென்ற பிறகு ரோம கலாச்சாரத்தை சபைகளுக்குள்ளே அதிகமாய் திணிக்க தொடங்கினார்கள். ஏன்னு சொன்னால் அந்த ஆதி சபைகளை நிர்வாகம் பண்ணுகிறவர்கள் ரோம சாம்ராஜ்யத்துக்குள்ளே இருந்ததுனால என்ன பண்ணிட்டாங்க, சர்ச்சு அண்ட் ஸ்டேட்டு நம்ம சொல்லணும்னா சர்ச் அண்ட் ஸ்டேட். இன்றைக்கி எப்படி இந்துக்களுடைய கோயில்கள் எல்லாம் அரசாங்கத்துக்குள்ளே இருக்கிறதோ, இந்துக்களுடைய நிர்வாகத்தை அரசாங்கம் எடுத்து நடத்துதோ, அந்த மாதிரி ரோமர்களால் எல்லா சபைகளும், இந்த அப்போஸ்தலர்கள் உருவாக்கின எல்லா சபைகளும் அவர்களால் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ தான் அந்த வேட்டிக்கன் கவுன்சிலு, இந்த போப்பு, இவங்கெல்லாம் உருவாக்கப்படுகிறாங்க. இவங்க உருவாகவே இந்த ஈஸ்டர்ன் சர்ச்சுன்னு சொல்லப்படுகிற பவுலால் ஆரம்பிக்கப்பட்ட டமஸ்கு பட்டணம், இன்றைக்கி டமஸ்கஸ் எங்கே இருக்குது? சிரியாவில் இருக்குது. இன்றைக்கு டமஸ்கஸில் இருக்கிற அந்த சிரியா, லெபனான் போன்ற அந்த கிழக்கு பகுதியில் இருக்கிற ஈஸ்டர்ன் சைடு அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த சபைகளெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் இந்த ரோமர் கத்தோலிக்க சபையை அன்றைக்கே எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சு உருவாகுது. ஒரு பக்கம் ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சு, ஒரு பக்கம் கேத்தலிக் சர்ச்சு, ஒரு பக்கம் ஹோலினஸ் சர்ச்சு, அப்படி இப்படின்னு சொல்லி பல பிரிவுகளாக சபைகள் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் கிடக்குது. ஆதியில் ஏற்படுத்தின அப்போஸ்தலர் காலத்தில் ஏற்படுத்தின அந்த ஊழியம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மறைஞ்சிக்கிட்டே வருது. ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க.
நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளான்ட்டு பார்த்தாரு பரிசுத்த ஆவியானவர். 1890 அந்த காலத்திலே ஒரு மனுஷன், அவனுடைய பேர் சார்ல்ஸ் பர்ஹாம். இந்த சார்ல்ஸ் பர்ஹாம் என்கிற ஒரு மனுஷன் ஒரு இவாஞ்சலிஸ்ட், ஒரு மெத்தடிஸ்ட் பேக்ரவுண்ட். ஃபுல்லாக சொல்ல எனக்கு டைம் இல்லை. அவன் என்ன பண்ணுறான், திடீர்னு பரிசுத்த ஆவியில் நிரப்பப்படுகிறான். எல்லாருடைய ஊழியத்தை காட்டிலும் அவன் ஊழியம் வித்தியாசமாக இருக்கிறது. எப்போ நடக்குது? 1800s 1890s. அப்போ இந்த மனுஷன் திடீர்னு என்ன பண்ணுறாரு, ஆவிக்குரிய வரங்களை பற்றி விசேஷமாக அந்நிய பாஷையை குறித்து ஒரு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். பாருங்க, ரொம்ப நாளுக்கு கழித்து அந்த அந்நிய பாஷை அப்படியே மறைஞ்சிருது. எப்போ? அப்போஸ்தலர் காலத்தில் எல்லாரும் பேசுகிறாங்க. அப்போஸ்தலர் காலத்துக்கு பிறகு அந்த அந்நிய பாஷை அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. பல நூற்றாண்டுகள் யாரும் ஒருத்தர் கூட பேசலை. அந்த கேத்தலிக் சர்ச்சிலலாம் அதை பற்றி யாரும் எதுவுமே சொல்லலை, அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. என்றைக்கு ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸி, ரோமன் கேத்தலிசிசம் அப்படின்னு சொல்லி சபைகள் மாற ஆரம்பிச்சிச்சோ அப்போவே எல்லோரும் ட்ரெடிஷ்னல் சர்ச்சுக்கு தான் போயிட்டாங்க. மறுபடியும் சிலுவை, மறுபடியும் அதே மாதிரி அந்த தூபம் காட்டுறது, அதே மாதிரி தண்ணி தெளிக்கிறது, இப்படியே போயிடுச்சு. அப்போ எங்கேயுமே பரிசுத்த ஆவிக்காக யாரும் ஜெபம் பண்ணல, பரிசுத்த ஆவியை நிரப்புதலை யாரும் பெற்றுக்கொள்ளலை. அதே போல் அந்நிய பாஷை என்பது எல்லாரும் மறந்து போன ஒன்றாய் மாறிவிட்டது. அப்போ தான் அந்த சார்ல்ஸ் பர்ஹாம் திடீர்னு அந்நிய பாஷையில் நிரப்பப்பட்டு இது ஒரு பிரசங்கம் பண்ணுறாரு. சுற்றி இருக்கிறவங்களாம் பார்க்குறான், என்னடா இந்த ஆளுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா? அப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்க, இது வேற ஏதோ ஸ்பிரிட்டு, நம்ம ஸ்பிரிட் இல்லைங்க. யாராவது ஒருத்தர் இந்த ஸ்பிரிட்டில் நிரம்பினீங்கன்னா உங்களை சர்ச்சை விட்டு வெளியேற்றிடுவோம். இது ஒரு அசுத்த ஆவி. யார் இதுக்கு என்ன பண்ணக்கூடாது, உங்கள் இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அதை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் இந்த சார்ல்ஸ் பர்ஹாம் அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், ஒரு மிகப்பெரிய ஹோலினஸ் மூமெண்ட்னு சொன்னால் மனம் திரும்புங்கள். மெயின் மெசேஜ் என்னன்னு சொன்னால் மனம் திரும்புங்கள், ஒரு ரிப்பண்டன்ஸ், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு ஊழியங்கள் நடத்தப்பட்டுச்சு. பெரிய பெரிய இவாஞ்சலிஸ்டிக் க்ரூசைட். அந்த க்ரூசைடெல்லாம் என்னன்னு சொன்னீங்கன்னா, பிரசங்கெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனம் திரும்புங்க, இதே தான் பிரசங்கம். பாவத்தை விட்டு வெளியே வாங்க. அதனால தான் அதை ஹோலினஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. அமெரிக்காவில் நடந்தது மிகப்பெரிய ஹோலினஸ் மூமெண்ட். நடக்க ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரியான இவாஞ்சலிஸ்ட் போய் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் மீட்டிங் போடுறாங்க. மீட்டிங் போட்டு என்ன சொல்கிறாங்க, மனம் திரும்புங்க, உங்கள் பாவத்தை விட்டு வெளியே வாங்க. அப்போ திரளான மக்கள் என்ன பண்ணாங்க, மனம் திரும்பி வெளியே வர ஆரம்பித்தாங்க. இது நடந்து கொண்டு இருக்கும்போது இந்த சார்ல்ஸ் பர்ஹாமுடைய ஸ்டூடெண்ட் இவர் டீச்சும் பண்ணுறார். இதில் 2 பேர் ஒரு மிகப்பெரிய ஒரு ரிவைவல், ஒரு எழுப்புதலுக்கு காரணமாய் இருக்கிற ஒரு 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வில்லியம் சேமோர், அடுத்தது ஆக்னஸ். இந்த ஆக்னஸ் சார்ல்ஸ் பர்ஹாமுடைய ஸ்டூடெண்ட். ஒரு நாள் இந்த ஆக்னஸ் என்ற பெண்மணி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறாள். எல்லாரும் பார்த்தாங்க, என்ன சார்ல்ஸ் பர்ஹாம் தான் பரிசுத்த ஆவியில் நிரம்பி இது பண்ணுவார். அப்போது மேல் டாமினேஷனும் சபைகளில் இருக்கிறது. பெண்களுக்கு என்ன இல்லை, இந்த ஹோலினஸ் மூமெண்ட்லேயும் சேர்த்து சொல்கிறேன், பெண்கள் பிரசங்கம் பண்ணக்கூடாது, ஊழியம் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அவங்க அமைதியாக உட்காந்துருக்கணும், சர்ச்சில் அமைதியாக இருக்கணும், யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு டீச்சிங் இருக்குது. ரோமன் கேத்தலிக் சர்ச்சிலையும் ஆங்கிலிக்கன் சர்ச்சஸ்லையும் பெண்களை ஆர்டைன் பண்ணுறது கிடையாது, வெறும் ஆம்பளைங்களை மட்டும்தான் ஆர்டைன் பண்ணாங்க. திடீர்னு ஆக்னஸ் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட பிறகு ஆக்னஸ் ஒரு ப்ரீச்சராய் மாறுகிறாள். அவள் போய் நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணுறவங்க எல்லாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறாங்க. அப்போ நல்லா கவனிக்கணும், இந்த சார்ல்ஸ் பர்ஹாமும் இந்த ஆக்னஸும் இந்த பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு இவங்க மக்களுக்காக செபிக்கும்போது ஜனங்கள் மறுபடியுமாக மக்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால்,
அதே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் மற்ற பாஷைகளை பேசினாங்க பார்த்தீங்களா, அதே போல் இவங்களும் மற்ற பாஷைகளை பேச ஆரம்பித்தார்கள். இது வந்து ஏர்லி 19th century 20th century, அதாவது 19th centuryயோடைய லாஸ்ட்டு 20th centuryயோட பிகினிங்கில் தேவன் இந்த காரியத்தை மறுபடியுமாக செய்தார். பரிசுத்த ஆவியானவர் நிரப்புதல் போது இவங்க எல்லாரும் வேற வேற பாஷைகளை பேச ஆரம்பித்தார்கள். நடந்துச்சு, ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த அபிஷேகத்தை பெற்றவர்கள் என்ன பண்ணாங்க, எல்லாரும் ஒவ்வொரு இடத்துக்கு மிஷினரியாக செல்ல ஆரம்பித்தார்கள். வில்லியம் சேமோர் அப்படிங்கிற மனிதன், அவர் போய் அசூசா என்கிற பட்டணத்தில், இது 1906 1906 1906ஆம் ஆண்டு அசூசா என்கிற பட்டணத்தில் ஒரு வீட்டில் உட்காந்து ஒரு ஜெபம் நடத்திட்டு இருக்கிறார். வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவி அப்படியே இறங்கி வந்து அவங்க எல்லாரையும் நிரப்புது. நிரப்பும் போது என்ன நடக்குது, வில்லியம் சேமோர் அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் ஜெபம் பண்றார். எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறார்கள். பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, எல்லாரும் வெவ்வேறு பாஷைகளை பேச ஆரம்பிக்கிறார்கள். இப்போ வெறும் வெவ்வேறு பாஷைகளை பேசினாங்களா அப்படின்னு சொன்னால் அதுதான் இல்லை. அடுத்தது யாரும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு பாஷையும் பேச ஆரம்பிக்கிறார்கள். அது ஏன் டங்ஸ்ன்னு ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அதில் நிரப்பப்படுகிறவர்களால் அந்த பாஷையை பேசாமல் அவங்களால இருக்க முடியல. அப்போ தேவன் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், ஒரு பக்கம் இந்த வெவ்வேறு பாஷைகள் எல்லாரும் புரிந்து கொள்ளுகிற பாஷையை பேசுகிறாலும், இன்னொரு பக்கம் அந்நிய பாஷையை பேசுகிறவன் ஆண்டவரோடு ரகசியத்தை பேசுகிறான் அப்படின்னு சொன்ன பிரகாரம் அவங்களுடைய பர்சனல் எடிஃபிகேஷன், அவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக என்ன பண்ணிட்டாரு, அந்நிய பாஷை என்கிற வரத்தையும் கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்குறார். இது ரெண்டுமே இருந்துச்சு. அப்போ ஒரு சிலருக்கு ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு சிலர் அந்த வேற பாஷைகளை பேசுகிற வரத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஏன் வேற பாஷை பேசுனான்னு நான் முன்னாடியே சொன்னேன். இவங்க எல்லாரும் எங்கேயோ போகிறாங்க, மிஷினரிகளாக ஊழியத்துக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. இப்போ அந்த வில்லியம் சேமூர் நடத்தின அந்த அசூசா ரிவைவல் பட்டணத்தில் 1906ஆம் ஆண்டு என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், அந்த வீட்டிலிருந்து பெரிய ஸ்ட்ரீட் ரிவைவலாக மாறி எல்லாரும் ஜனங்கள் எல்லாரும் தெருவிலே ஆண்டவர் ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு வேறு பட்டணத்திலிருந்து ஃப்ளைட் பிடிச்சி கடலில் ஷிப்பில் அப்படி இப்படின்னு சொல்லி உலகம் முழுவதில் இருந்தும் அந்த எழுப்புதலை நாங்கள் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உலகம் முழுசும் இருந்து ஜனங்கள் வர ஆரம்பித்தாங்க. அதுதான் கிரேட்டஸ்ட் சர்ச் ரிவைவல் இந்த ஹிஸ்டரி. சபை வரலாறுலே மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் இந்த உலகம் பார்த்துட்டுன்னு சொன்னால் அசூசா ரிவைவல் தான். அதிலிருந்து ஒரு ஆள் ஆல்ஃபிரட் ஜி கார். ஆல்ஃபிரட் ஜி கார் இந்த வில்லியம் சேமூருடைய அந்த ஊழியத்தில் இருந்து ஆண்டவர் என்ன நிரப்பிட்டாரு, நான் கப்பலை பிடிச்சி இந்தியாவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் மனைவியும் கொல்கத்தாவுக்கு வந்தாங்க. அன்றைக்கு கல்கட்டா, இன்றைக்கு கொல்கத்தா. அந்த கல்கட்டாவில் வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆச்சரியமான ஒரு காரியம் நடக்குது. இந்த மிஷனரி அந்நிய பாஷையில் நிரம்பி ஜெபம் பண்ணும்போது அவர் வாய்களில் இருந்து பெங்காலி மொழி வந்தது. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல இல்லையா? இந்த சரித்திரம் எல்லாமே இருக்குது இன்டர்நெட்டில், போய் படிங்க. ஆல்ஃபிரட் ஜி கார் ஒரு வெள்ளைக்கார மனிதன். அமெரிக்காவினுடைய அசூசாவின் எழுப்புதலை சந்தித்த பிறகு, ஜெபித்த பிறகு, அங்கே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு இந்தியாவுடைய கல்கத்தாவில் வந்து ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் போது அவர் வாய்களில் இருந்து பெங்காலி மொழி வந்தது. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க, எப்படிடா ஒரு வெள்ளைக்காரன் பெங்காலி மொழியில் ஜெபம் பண்ணுறான்ட்டு பேசுகிறான்ட்டு. அப்போ வந்து சாதாரணமானதல்ல. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நடந்த அதே பரிசுத்த ஆவியினுடைய நடத்துதல், அதே பரிசுத்த ஆவியினுடைய நிரப்புதல் நம்முடைய கல்கத்தா தேசத்திலும் அது நடந்திருக்கிறது.
அல்லேலூயா. இன்றைக்கு பெரிய ஸ்ரீராம்பூர் யூனிவர்சிட்டி இருக்குது. வில்லியம் கேரி உருவாக்கின பெரிய ஒரு ஊழியம், பைபிள் டிரான்ஸ்லேஷன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட ஒரு இடம் இந்திய தேசத்தில். அவர் கொஞ்சம் கூட அவருக்கு அந்த மொழி தெரியாது. மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட்டாக மாறினது. அடுத்து பார்த்தீங்க சொன்னா, இந்த எழுப்புதலை சந்தித்தவர்கள் உலகத்தில் இருக்கிற பல தேசங்களுக்கு சென்றார்கள். பல தேசங்களுக்கு சென்றார்கள். அவங்களால சும்மா இருக்க முடியல. பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு சும்மா உட்கார முடியல. இந்தியாவுக்கு வந்தாங்க, ஹாங்காங்கு போனாங்க, சைனாவுக்கு போனாங்க, பிலிப்பைன்ஸுக்கு போனாங்க, தாய்லாந்துக்கு போனாங்க, கென்யாவுக்கு போனாங்க. எல்லா இடங்களிலும் சென்று சபைகளை ஸ்தாபிக்க ஆரம்பித்தார்கள். அந்த சபைகள் எல்லாம் பெந்தகோஸ்தே சபைகளாய் மாறினது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் பாஸ்டர் இவங்களுக்கு எல்லாருக்கும் தலைவர் இல்லை? நான் தான் முன்னாடியே சொன்னேன், மேல் வீட்டு அறையில் ஏறும்போது அவங்களுக்கு யார் இல்லை? மேல் வீட்டு அறையில் ஏறும்போது யார் இல்லை? போப்பு இருந்தாரா? இல்லை. பிரதான ஆசிரியர் இருந்தாரா? அங்கி போட்டவர் இருந்தாரா? கயிறு கட்டினவர் இருந்தாரா? இல்லை. அப்போ மேல் வீட்டு அறையில் இறங்கின அதே பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு தலைவராக இருந்தார். இன்றைக்கு நமக்கு தலைவராக இருக்கிறார். எழுமி நிற்போம். தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியை ஊற்றி இருக்கிறார். இன்றைக்கு ஆராதனை நேரத்தில் அநேகரை கர்த்தர் நிரப்பினார். தேவன் உங்களுக்கு நிரப்புதலை கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னால் சும்மா இருக்கக்கூடாது. ஆவியின் வரங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அக்னியின் நாவுகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அக்னியின் நாவுகள் சாதாரணமான நாவுகள் அல்ல. தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் அதுதான். கர்த்தர் உங்களோடு இருக்கும்போது நீங்கள் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். ஆண்டவரே, என்னை இன்னும் அதிகமாய் நிரப்போம், என்னை இன்னும் அதிகமாய் நிரப்போம், என்னை வல்லமையினால் நிரப்போம். அடுத்தது நிரப்பினது மாத்திரமல்ல, என்னை அனுப்பும் ஆண்டவரே, என்னை அனுப்போம். சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு என்னை அனுப்போம், சுற்றி இருக்கிற பட்டணங்களுக்கு எங்களை அனுப்பும் ஆண்டவரே. சபையில் அபிஷேகத்தை பெற்ற பிறகு போய் ஊழியம் செய்கிற விசுவாசியாய் மாற வேண்டும். ஆத்துமாக்களை சந்திக்க வேண்டும், அவளை ரட்சிப்புக்காக ஜெபிக்க வேண்டும். அதுக்காக தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கார். அதுக்கு தான் அந்த பெந்தகோஸ்தே ஞாயிறு. இன்னும் வருகிற நாட்களில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் நம்மளை தேசத்தில் கொடுப்பார். அதை நாம் விசுவாசிக்கிறோம். எழுப்புதலை கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். எல்லா ஆவியற்ற கிடக்கிற சபைகள் எல்லாம் ஆவியினால் நிரப்பப்படும். எல்லா சபைகளையும் கர்த்தர் நிரப்புவார், நிச்சயமாக நிரப்புவார். அது கேத்தலிக்காக இருக்கட்டும், ஆர்சியாக இருக்கட்டும், சிஎஸ்ஐயாக இருக்கட்டும், எந்த சபையாக இருந்தாலும் தேவனுடைய ஆவி ஒரு எழுப்புதலை அந்த சபைகளிலே கொண்டு வரும். அதுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாக நடக்கும். ஆனால் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், காத்திருந்து தேவன் கொடுக்கிற பலனை பெற்ற பிறகு அவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். பேதுரு 3000 பேரை சபைகளுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்தான். நீங்கள் எத்தனை பேரை கொண்டு வந்திருக்கிறீங்க யோசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம், ஆனால் உங்களால் ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேர்னு யோசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு நீர் பேசின வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பெந்தகோஸ்தே ஞாயிறு என்கிற ஒரு பண்டிகையை கொண்டாடுவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறீர். இதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. பரிசுத்த ஆவி நிரப்புதல், அவர் கொடுத்த அபிஷேகம், அவர் கொடுத்திருக்கிற அந்நிய பாஷை, வரங்கள், இவைகள் எல்லாவற்றையும் மறந்து போகக்கூடாது. இன்னும் நாங்கள் கிரியை செய்யணும். ஆண்டவரே, எழுப்புதலை எங்கள் தேசம் பார்க்க வேண்டும். எங்கள் சபைகளெல்லாம் நிரம்ப வேண்டும். காலியாக இருக்கிற இடங்களெல்லாம் இயேசுவின் நாமத்தால் நிரப்பப்பட வேண்டும். நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இன்னும் எங்கள் சபையின் மேலே ஊற்றப்பட வேண்டும். ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டும்.
அனுதினமும் நிரப்ப வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்காக ஊழியம் செய்ய உதவி செய்யுங்க. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு தேவையெல்லாம் சந்தித்ததுக்காக நன்றி. இன்றைக்கு சொன்ன சாட்சி, ஒவ்வொருத்தருடைய சாட்சிக்காகவும் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து அவங்கள ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, உதவி செய்யுங்க. சகல துதிக்கான மகிமையெல்லாம் அவனுக்கே செலுத்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய். எல்லாரும் சேர்ந்தாமே. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய். ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மீது, ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மீது, ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய். பெந்தெகோஸ்தினால் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தெகோஸ்தினால் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தலர்கள் செய்தது போல இன்று செய்ய வேண்டுமே. அப்போஸ்தலர் நாட்கள் செய்தது போல இன்று செய்ய வேண்டுமே. ஆமென். வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, காதல் கொண்டு உமக்காய் எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, காதல் கொண்டு உமக்காய் எழும்பிட. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவர் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீச்சலாலம் கொண்டு நீங்கள் செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. நீச்சலாலம் கொண்டு நீங்கள் செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. எல்லாரும் கேட்போமா? ஆண்டவரே வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய். ஆமென். அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய். அற்புதங்கள் தீரலாம் கடந்திடவே, அற்புதத்தின் ஆவியே வந்திடுவே. அற்புதங்கள் தீரலாம் கடந்திடவே, அற்புதத்தின் ஆவியே வந்திடுவே. அந்தகார சக்தி அறுதிடவே, அக்கினியை ஊற்றிடுவே. அந்தகார சங்கிலிகள் அறுதிடவே, அக்கினியை ஊற்றிடுவே. வல்லமை வல்லமை தாருமே,
தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரத்துல வல்லமை வல்லமே ஆண்டவரே உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழுப்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் காலத்திட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் இயேசுவின் நாமத்தால்